Hello friends, welcome to Ramy's vlog. நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஆஃப்டர்நூன் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். பசங்க ரெண்டு பேருமே ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. ரெண்டு பேருக்குமே வெவ்வேறு ரொம்ப டிஃப்ரெண்டான டைமிங்ஸு. பெரிய பொண்ணு ஏர்லி மார்னிங் வந்து ஸ்கூலுக்கு கிளம்பிடுவாங்க. சின்ன பொண்ணு பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்நூன் 12 o'clock தான் ஸ்கூலுக்கு போவாங்க. ஸோ வந்து ரெண்டு பேருமே வேறு வேறு டைம் போகிறதுனால எனக்கு வேலை வந்து இருந்துக்கிட்டே இருக்கும், ஒரு ரன்னிங்லேயே இருக்கும். ஸோ வந்து அவங்கள ஸ்கூல் அனுப்பிட்டு அந்த கிச்சனை வந்து லேசாக வந்து க்ளீன் பண்ணுவேன். ஏன்னா இன்னும் குக்கிங் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து ஒரு சில பொருட்கள்லாம் தீர்ந்து போச்சு, அதை வந்து ரீஃபில் பண்ணி வச்சிட்டேன். இந்த மாதிரி வந்து ரீஃபில் பண்ண அப்புறம் வந்து பாத்திரம் வந்து நிறைய விழுந்துகிட்டே இருக்கும். எப்படி வந்து செய்கிறதுனே தெரியாது. ஒன்றுமே காலையிலேருந்து நான் சமைக்கலை. ஜஸ்ட்டு வந்து நாங்கள் காஃபி சாப்பிட்டோம், அப்புறம் வந்து ஒரு தோசை சுட்டு சாப்பிட்டோம். அதுக்கு தான் இவ்வளோ பாத்திரம் விழுகுது. ஸோ வந்து சமையல் வந்து ரொம்பவே ஈஸி தான். ஒரு வெங்காயம் தக்காளி நம்ம வதக்கி போட்டு உப்பு காரம்லாம் கரெக்டாக இருந்தால் என்ன ஒரு சமையல்னாலும் ரெடி ஆகிடும். ஆனால் வந்து சமையலை தவிர வந்து கிச்சனில் நிறைய வேலை இருக்குது. நம்ம பாத்திரம் கழுவணும், துணி துவைக்கணும், அப்புறம் வந்து கிச்சன் கவுண்டர் டாப்பை க்ளீனாக வந்து மெயின்டைன் பண்ணணும். இந்த மாதிரி வந்து ட்ரெஸ்ஸஸே நம்ம வந்து கையில் வந்து துவைக்கிற ட்ரெஸ்ஸஸும் இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல வந்து ரொம்ப கிராண்டாக ஒரு பார்ட்டி வேரான ட்ரெஸ். இது வந்து நம்ம மிஷினில் போடவே முடியாது, கையில் தான் துவைச்சாகணும். ஸோ இந்த மாதிரி கையில் துவைக்கிறதுக்குனே ஒரு செட் ஆஃப் துணி வந்து நிறையா இருக்கும். நான் இது ரொம்ப நாள் ஆச்சு வந்து இதை துவைச்சி போட்டு. ஸோ வந்து இன்றைக்கி ஒரு டைம் கிடைச்சதுனால அதையும் துவைச்சி போட்டு காய வச்சு எடுத்து வச்சிட்டேன். இதெல்லாம் வந்து நம்ம கையில் தான் துவைச்சே ஆகணும். மிஷினில் வந்து போட்டிங்கன்னா ட்ரெஸ்ஸு வந்து பாலாயிடும். ஏன்னா இது வந்து ரொம்ப வந்து விலையை எடுத்து ரொம்ப காஸ்ட்லியாக நம்ம வாங்கின ட்ரெஸ்ஸு. இது வந்து ஃபங்க்ஷன் பார்ட்டிஸ்க்கு போடுறதுக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட்ஸில் தான் வாங்கினேன். ட்ரெண்ட்ஸில் வந்து ஒரு கையில் தான் துவைக்கிறேன், ஆனால் மிஷினில் போடுறதில்ல. இருந்தாலும் அதோட கலர்லாம் வந்து ரொம்ப ஃபேட் ஆகுது. ஸோ நான் வந்து ரொம்ப சிம்பிளான லஞ்சு தான் செஞ்சேன். ரசமும் ஆம்லேட்டும் அது மட்டும் நான் சாப்பிட்டுட்டு இன்றைக்கி வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகணும். சின்ன பொண்ணுக்கு வந்து வயிறு சரியில்லை. லாஸ்ட் வீக் ஃபுல்லாகவே ஸ்கூலுக்கு போகலை. ப்ளஸ் வந்து காஃபும் இருக்குது. ஸோ போய் டாக்டர்கிட்ட காமிச்சிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். Nodi, look at the candy, Avi. It's look different. I see something. What? Cái mix à? Mix. How much? $2. $2. Oh. What? No, just seeing. It's good. Don't take. Okay. So what is this? Grape? 这西梅怎么讲啊？点心第一呢。Super है कने. Strawberry. Ya que mix. ஸோ கீழே வந்து ஏதோ சேல் மாதிரி போட்டிருந்தாங்க. இதெல்லாம் ஃபுல்லாகவே வந்து சைனீஸோட ஐட்டம்ஸ் தான். ஸோ நிறைய கேண்டி வந்து 200 கிராம் கேண்டி $2. இந்த மாதிரி 3 பேக்கெட் சிப்ஸ் எடுத்தோன்னா $6 இந்த மாதிரி ஆஃபர் போட்டிருந்தாங்க. பெருசாக இது வந்து நான் வாங்கினது கிடையாது. ஏன்னா இவங்களோட டேஸ்ட் வந்து நமக்கு செட் ஆகாது. இது வந்து என்ன சொல்கிறது, ஒரு நார்மல் ஸ்நாக்ஸ் தான் இருக்கும். ஆனால் அதில் வந்து இவங்க எக்கு சேர்த்துருப்பாங்க. நிறைய வந்து ஃபிஷ் ஐட்டம்ஸ் வந்து நிறைய அந்த ஃபிஷ்ஷோட ஸ்மெல் வந்து வரும். ஸோ பெருசாக வந்து இந்த ஸ்நாக்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணுறதே கிடையாது. ஜஸ்ட்டு வந்து என்ன வச்சுருக்காங்கன்னு பார்த்தேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மீட். இதெல்லாம் வந்து crocodile மீட்டு. அதை வந்து ஸ்லைஸ் போட்டு நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணி கொடுப்பாங்க. இதையும் நிறைய பேர் வாங்கிட்டு போவாங்க. அதுவும் இல்லாமல் நிறைய வந்து இப்போ வந்து சைனீஸ் மிட் ஆன் டைம் வருது, அதாவது மூன் ஃபெஸ்டிவல் சொல்லுவாங்க. ஸோ அதுக்கான ஒரு சேல் தான் வந்து போயிட்டுருக்கு. மூன் கேக் வந்து ரொம்ப ஃபேமஸான ஐட்டம். ஸோ இந்த சமயத்தில் அந்த மூன் கேக் வந்து நிறைய வந்து சேல் பண்ணுவாங்க. ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் போயிட்டு ரெஜிஸ்டர் பண்ணிட்டு தான் வந்தேன். ஒரு 1/2 hourலேருந்து 1 hour கிட்ட ஆகும்னு சொன்னாங்க. ஸோ அதனால் வந்து ப்ளே கிரவுண்டுக்கு தான் கூப்பிட்டு வந்தேன். ஏன்னா அவ்வளோ நேரம் முன்னாடி வந்து உட்கார்றதுக்கும் இடம் கிடையாது. ஸோ அதனால் ப்ளே கிரவுண்டில் கூப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளே கிரவுண்ட் கூப்பிட்டு வந்துட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஜூஸ் மெஷினும் வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி வெண்டிங் மிஷின் வந்து சிங்கப்பூரில் நிறைய இடங்கள்ல இருக்கும். ஃப்ரெஷ்ஷாக வந்து உங்களுக்கு ஆரஞ்சு ஜூஸ் வந்து ரெடி பண்ணி கொடுக்கும். நார்மலாக வெளியே வந்து $3 வச்சுருப்பாங்க, இங்கே $2 தான் இருக்குது. சரி ஓகே ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு
ஸோ ஆரஞ்ச் ஜூஸ் வந்து ஒன்று வாங்கினோம். ஃபஸ்ட்டு வந்து 3 ஆரஞ்சஸ் எடுக்கும். ஆரஞ்சஸ் வந்து எடுத்து நல்லா வந்து ஜூஸ் போட்டு நல்லா கவர் பண்ணிவிட்டு நமக்கு கொடுக்கும். அதையும் நீங்கள் பாருங்கள். ஸோ ஜூஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம எடுத்துடலாம். உள்ளே வந்து நல்லா கவர் பண்ணிட்டு தான் கொடுப்பாங்க. ஸோ அதை எடுத்தோன்னா அந்த டோர் வந்து க்ளோஸ் ஆகிடும். நல்லா சில்லுன்னு இருக்கும். நார்மலான வார்மாக இருக்காது, நல்லா சில்லுன்னு இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதுக்கு ஸ்ட்ராவும் இருக்கும், நம்ம அதையும் எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப ஈஸி. நம்ம மற்ற ட்ரிங்க்ஸ் வந்து குடிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக மேக் பண்ண ஆரஞ்சு ஜூஸை நம்ம குடிக்கலாம். இது வந்து சிங்கப்பூரில் நிறைய இடங்கள்ல இருக்கும். இங்கே இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். கொஞ்ச நேரம் பார்த்து விளையாண்டுட்டு நான் வந்து டாக்டர்கிட்ட போய் காமிச்சிட்டு நிறைய மருந்து கொடுத்தாங்க. ஸோ அதெல்லாம் வாங்கிட்டு பில்லும் போட்டுட்டு வந்தாச்சு. ஸோ லைட்டாக வந்து பசிக்கிற மாதிரி இருந்தது. அதனால் வந்து இந்த க்ரொசாண்ட் வந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கோம். இது வந்து நல்லாயிருக்கும். இதில் நிறைய ஃப்ளேவர்ஸ் உங்களுக்கு இருக்கும். ஓரளவு வந்து அஃபோர்டபுள் ரேட்லேயே இந்த க்ரொசாண்ட் நிறைய ஃப்ளேவர், இந்த பிஸ்கோ ஃப்ளேவர், அப்புறம் வந்து க்ரீம் ஃப்ளேவர், நிறைய இது பேர் தெரியல, ஆனால் நிறைய ஃப்ளேவர்ஸில் இருக்கும். நல்லாயிருக்கும் டேஸ்ட். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். நிறைய இது ஃபுல்லாகவே அந்த க்ரொசாண்ட்டோட அந்த க்ரொசாண்ட் மட்டும்தான் வச்சுருப்பாங்க. அதிலே டிஃப்ரெண்ட் டைப்ஸாக இருக்கும். நாங்கள் இதில் வந்து எங்களுக்கு பசங்களுக்கு பிடிச்ச ஃப்ளேவர் வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டேன். எனக்கான டே ரொட்டீன் பார்த்திங்கன்னா இப்படி தான் நடந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்க. உங்களுக்கு இந்த வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம்.